1959 மத்திய அரசால நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை 1960 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காங்க. 30 ஏக்கருக்கு மேல யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல உள்ள ஜமீன்தார் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 ஏக்கருக்கு மேல 200 ஏக்கர் 500 ஏக்கர்னு வச்சிருப்பாங்க. இதை தடுக்கும் விதமா மத்திய அரசு இத்தகைய திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கல. இது வெளியே தெரிய வரும்போது எல்லாரும் ஜமீன்தார்களும் அவங்க சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் எல்லாரும் பேர்லயும் 30 ஏக்கருக்குள்ள வரும்படி எல்லாருக்கும் பத்திரத்தை மாத்தி எல்லாமே பண்ணிட்டாங்க. ட்ரஸ்ட் மூலமாவும் மாத்திட்டாங்க. ஆனா 1970 கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வந்தது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 15 ஏக்கருக்கு மேல யாருக்கும் விவசாயம் இருக்கக்கூடாது, அது மத்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல அதை அறிவிச்சு அந்த நைட்டே அதுக்கான தீர்வையும் கணிச்சு 2 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு தாங்க. இது போன்ற ஏழை மக்களுக்காக ஏழை நலனுக்காக வாழக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 நம்மளோட ஆட்சி தான். அதுக்கான பணிகள் சிறப்பா செய்யும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,